தஞ்சாவூர்ல ஒரு பாலடைஞ்ச கோயில்ல ஏதோ அமானுஷ்யமான சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் தமிழ்நாடு முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அண்ட் இது தெரிஞ்சுக்கிட்ட பல பேர் அந்த இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. பட் அங்க போன யாருமே ஒரு கரெக்டான ரிசல்ட்டோட திரும்பி வரல. ஸோ இப்படி இருக்கிற கட்டத்தில் தான் கோயம்புத்தூர்ல வாழ்ற ராமையா ஜோசப் இவங்க 2 பேரும் அந்த கோயில் அப்படி என்னதான் சத்தம் கேட்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த கோயிலுக்கும் போறாங்க. அண்ட் அப்படி அவங்க கோயம்புத்தூர்லேருந்து தஞ்சாவூருக்கு போய் அந்த கோயிலை கண்டுபிடிக்கவே 1 டே ஆயிடுது. அண்ட் இப்படி இருக்கிற கட்டத்தில் அதனால நைட் அவங்க அங்கேயே ஸ்டே பண்றாங்க. அண்ட் அப்போ தான் அவங்களும் அந்த அமானுஷ்யமான சத்தத்தை ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது கோயிலுக்கு வெளியே இருந்து யாரோ ஒருத்தர் இங்கே நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சத்தமாக சொல்லியிருக்காங்க. ஸோ பயந்து போன ராமையாவும் ஜோசப்பும் இமீடியட்டாக அந்த கோயிலுக்கு வெளியே போய் பார்த்துருக்காங்க. பட் அந்த சத்தம் கேட்ட இடத்துல யாருமே இல்லை. ஸோ ராமையாவும் ஜோசப்பும் இது நம்ம இமேஜினேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த கோயிலுக்குள்ளே வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அந்த கோயிலுக்குள்ளே இருந்து திரும்ப அந்த சத்தம் கேட்குது. அதாவது இங்கே நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் ரொம்பவே ரிகோலஸாக கேட்கவும் பயந்து போன ராமையாவும்